இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க தங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அது இயற்கையானதுன்னு எனக்கும் புரியுது. ஆனா அவளை பாசமா வளர்த்த என்னோட இன்னொரு மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும், அவளோட கல்யாணத்தை எப்படியெல்லாமோ நடத்தணும்னு நினைச்சேன். எல்லாமே நான் கண்ட பகல் கனவா போயிடுச்சு. இப்ப தனா உண்மையில உயிரையே வச்சிருக்கா. நீயும் தான். அவளுக்காக நீ என்னென்னமோ செய்யற. ஆனாலும் தனா ஏன் வீட்டுல எப்படி வளர்ந்தா? ஆனா இன்னைக்கு அவ வாழ்க்கை எப்படி இருக்கு? உன்னால அவளுக்கு கிடைச்சதெல்லாம் வறுமை, கஷ்டம், போராட்டம் இதெல்லாம் தானே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. இந்த கல்யாண நாள் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை கல்யாண நாள் ஆனாலும் உங்களோட நிலைமை மாறும்னு எனக்கு தோணல. ஏன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு நானே உங்க வாழ்க்கையை சரி செஞ்சிட முடியும். நான் அப்படி செய்யறது எனக்கு பெருமையா இல்ல உங்களுக்கு தான் பெருமையா? இத தனாதான் விரும்புவாளா? இவர் என் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ என்னத்தடா சாதிச்ச? என் பொண்ண கஷ்டப்படாம வாழ வைக்கவும் உனக்கு முடியல. அப்புறம் எப்படி என்னால உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியும்? யோசி. ஏன் வீட்டுல தனா இருந்த மாதிரி ராணி மாதிரி ஒரு வாழ்க்கையை உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால அது முடியாது.